இந்த அளவுக்கு எமோஷனல் ஆகுறாங்கன்னா நம்ம எவ்வளோ பார்த்துருப்போம். ட்ரைலருங்கிறது வந்து ஏதோ சூப்பர் சஸ்பென்ஸ் கதை ஒன்று சொல்ல போகுது, ஏதோ பயங்கர ஆக்ஷன் இருக்குது இதில், ஐயோ செம்ம சென்டிமெண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் இருக்கும். பயங்கர ஃபீல் ஆக வச்சுச்சுங்க ட்ரைலரை. வாய்ப்புகள் அது இதுன்னும் போது மோஸ்ட்லி எல்லாருமே எல்லார் லைஃப்லேயும் ஏதாவது ஒரு நோக்கி போகணும், அதில் நிறைய சிக்கல்கள் அதெல்லாம் வந்து இருக்குது எல்லாருக்குமே. போதும் எல்லாருக்குமே அந்த படம் வந்து ஒரு டச்சிங்காக இருக்கும். நான் சொல்லிட்டேன், இதுவுக்காக சொல்கிற விஷயங்கள் இருக்குது. எல்லாருமே எல்லா படமும் சூப்பர் படம் தான். ஆ. அதனால் வந்து இதுவெல்லாம் கிடையாது, எல்லாருமே நம்பிக்கையோடு தான் இருக்காங்க. அந்த ட்ரெய்லர் வந்த உடனே பார்த்தவங்க நம்ம பார்க்குறோங்க இல்லையா, இன்டர்வியூ அதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் பண்ணிடுச்சு அது. சூப்பர். அதுவே பியார் பிரேம காதலே வேறு லெவலாக ஆமா. இருக்கும் சாங்குங்கெல்லாம். எனக்கு அதான் சொன்னேன், வந்தோடனே ஒரு 5 நிமிஷத்தில் பாய்ன்னுவார். எனக்கு என்ன விஷயம்னா, ஏன்னா அந்த படத்தில் நான் பாய், ஆனால் எனக்கு வந்து பயங்கர இதுவாக இருக்கும். சில படங்கள்லாம் ஐயோ விட்டா போதும்னு ஓடும் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் ஆகும். என்னடா எழுந்து காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டு மறுபடியும் ஆக்டிவாக இருக்க முடியாது. சில நேரங்கள்லாம் 2 மணி இருக்குன்னு சொல்லிட்டு காலையில் வரைக்கும் போவோம் ஷூட்டிங்கு. அதெல்லாம் ரொம்ப பயங்கர கஷ்டமாக இருக்கும், டயர்டாக இருக்கும். என்ன கிழமை என்ன தேதின்னு கூட எல்லாம் தெரியாது, அப்படி இருக்கும். ஒரு இளன்கிட்ட ஒரு 1/2 hour பேசிட்டு இருந்தோம். அவரே ஃபோன் பண்ணி ஒரு விஷயம் ஒன்று சொன்னார். அதுக்கு இடையில் வந்து என்னன்னா இந்த மாதிரி சொல்லிட்டேன் நான், ட்ரெய்லரில் வந்து இந்த அளவுக்கு எமோஷ்னல் ஆகுறாங்கன்னா நம்ம எவ்வளோ பார்த்துருப்போம். ட்ரெய்லருங்கிறது வந்து ஏதோ சூப்பர் சஸ்பென்ஸ் கதை ஒன்று சொல்ல போகுது, ஏதோ பயங்கர ஆக்ஷன் இருக்குது இதில், ஐயோ செம்ம சென்டிமெண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் இருக்கும். பயங்கர ஃபீல் ஆக வச்சுச்சுங்க ட்ரெய்லரை. நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, என்ன நீங்கள் ட்ரெய்லரே இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. ஏன்னா நான் பண்ணுற ஒரு 2-3 சீன்களில் படத்துங்களில் இருக்கும் போதுவே நமக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுன்னு. அதுவும் நம்ம சினிமாங்கள்லாம் இருக்கிறோம் இல்லையா, வாய்ப்புகள் அது இதுன்னும் போது மோஸ்ட்லி எல்லாருமே எல்லார் லைஃப்லேயும் ஏதாவது ஒரு நோக்கி போகணும், அதில் நிறைய சிக்கல்கள் அதெல்லாம் வந்து இருக்குது எல்லாருக்குமே. போதும் எல்லாருக்குமே அந்த படம் வந்து ஒரு டச்சிங்காக இருக்கும். நான் சொல்லிட்டேன், அது சும்மா ஒரு இதுக்காகலாம் சொல்லலை, நிச்சயமாக இந்த படம் வந்து வேறு லெவலு அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அவர் வந்து பயங்கர இது, அது அவர் இன்டர்வியூவில் நம்மளை பற்றி நிறைய சில பேருக்கு தான் அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. நம்ம இதுவுக்காக சொல்கிற விஷயங்கள் இருக்குது. எல்லாருமே எல்லா படமும் சூப்பர் படம் தான். அதனால் வந்து இதுவெல்லாம் கிடையாது, எல்லாருமே நம்பிக்கையோடு தான் இருக்காங்க. பட் இது வந்து ரியாக்ஷன் வந்து இதுதான், அந்த ட்ரெய்லர் வந்த உடனே பார்த்தவங்க நம்ம பார்க்குறோங்க இல்லையா, இன்டர்வியூ அதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் பண்ணிடுச்சு அது. அதுவே பியார் பிரேம காதலே வேறு லெவலாக இருக்கும் சாங்குங்கெல்லாம். அந்த அந்த அதுதான் சொல்கிறோம். அப்போ அவர் ஒரு யூத்தாக ஒரு கதையாக ஒன்று பண்ணுறான்னு வச்சிங்களேன், அந்த கதைங்களில் நம்ம இருக்கிறோம், நம்ம ஒரு கேரக்டர் பண்ணுறோன்னும் போதுவே அந்த படம் வந்து எல்லாரோடும் கொண்டு வரும்போது நம்மளும் அதில் இருக்கிறோங்கிற சந்தோஷம். எனக்கு அதான் சொன்னேன், வந்தோடனே ஒரு 5 நிமிஷத்தில் பாய்ன்னுவார். எனக்கு என்ன விஷயம்னா, ஏன்னா அந்த படத்தில் நான் பாய், ஆனால் எனக்கு வந்து பயங்கர இதுவாக இருக்கும். சில படங்கள்லாம் ஐயோ விட்டா போதும்னு ஓடும் இல்லைன்னு, ஐயோ நல்ல படமாக இருக்குது ஆனால் கம்மியாக இருக்குது, நம்ம சீக்கிரம் போயிடும்னு பயங்கர வருத்தம் இருந்தது. நான் அது அவர்கிட்டயே சொல்லுவேன். அவரும் என்ன பண்ண முடியும், அவர் வந்து இன்னும் இது இருக்குதுன்னா உங்களுக்கு அப்படிலாம் கிடையாது, அவ்வளோதாங்கிறது எங்கிட்ட சொல்லி தான் பண்ணார். ஆனால் அப்போ இந்த ட்ரெய்லருக்கு அப்புறம் எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. ஆட பரவாயில்லடா, இந்த படத்தில் நம்ம ஒரு சின்ன சீன் வந்தாலும் போதும் அப்படின்னு திருப்தியாகி நேற்று பேசிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஜெய்பேபி படத்தில் ஃபேமிலிக்கான இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நிஜமாவே சினிமாவில் அர்ப்பணிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, சினிமாக்காக ஃபேமிலியை வந்து ஓரளவுக்கு பேலன்சிங்கே இல்லாமல் போகிறது. ஃபேமிலியை பார்த்துக்கவே முடியாது, சினிமாக்காகவே ஓடணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. உங்களுடைய ஃபேமிலியும் சினிமா எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, எனக்கு இப்போ சினிமா ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்னென்னா, மோஸ்ட்லி வந்து இப்போது எங்கன்னா ஊருக்கு போகிறோம், அது போகணும் போது ஃபேமிலியாக போயிடுவோம், அந்த மாதிரி இருக்கிறது. இங்கே சென்னைனா இங்கே உடனே எவ்வளோ நேரம்னாலும் வந்துடுவோம். இப்போ நைட் ஷூட் முடிச்சுட்டு வரோம்னு வச்சிங்களேன், காலையில் வந்து படுப்போம், எழுந்துக்கு டிஃபன் கட் ஆகிடும், வாக்கிங் போகிறது அதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கட் ஆகிடும். எழுந்தோம்னா மத்தியானம் சாப்பாடு அவ்வளவுதான், அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஷூட்டுக்கு போய் ஆகணும். அப்படின்னும் போதும் அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப ஃபீல் ஆகும். என்னடா எழுந்து காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டு மறுபடியும் ஆக்டிவாக இருக்க முடியாது. சில நேரங்கள்லாம் 2 மணி இருக்குன்னு சொல்லிட்டு காலையில் வரைக்கும் போவோம் ஷூட்டிங்கு. அதெல்லாம் ரொம்ப பயங்கர கஷ்டமாக இருக்கும், டயர்டாக இருக்கும். என்ன கிழமை என்ன தேதின்னு கூட எல்லாம் தெரியாது, அப்படி இருக்கும். சில நேரங்கள் நான் கண்டினியூஸாக ஓடினேக்கிறது. ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இன்னும் ரொம்ப பயங்கர பிஸியாக இருக்க போலகுன்னுவாங்க. அது பிஸி இல்லை, அது மிகப்பெரிய அந்த அதே நேரத்தில் ஒன்றுமே இல்லை, வேலையே இல்லாமல் வீட்டில் உக்காந்துங்கிற கஷ்டம்தான். பிஸியாக இருக்கிறோம் இல்லையா, அதுவும் கஷ்டம்தான். நமக்கு நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணிவிடுவோம். நல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கட்டும், இல்லை இதுவாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம இது பண்ணிவிடுவோம். நம்ம என்ன பண்ணணும், திருப்தியாக வீட்டில் நீங்கள் போயிட்டு வாங்க அதுக்கு இதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வேலை என்னவோ அதை அது அதில் நிறைய விஷயங்கள் அதான். நீங்கள் சினிமாவில் எவ்வளோ பிஸியாக எவ்வளோ இதுவாக இருக்கிறோமோ, நிறைய இதுங்கள் நம்ம வெளியே வந்து நம்ம இயல்பு வாழ்க்கையை நம்ம தொலைச்சிருவோம். ஒரு நடிகனாக இருந்துட்டோம்னா
ஒரு இது மாதிரி தான், ஷோகேஸ் பொம்மை மாதிரி தூக்கின்னு வந்து அப்படி இது காமிச்சிட்டு மறுபடியும் தூக்கின்னு வந்து வீட்டில் வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அது. லிமிட்டட் இது மாதிரி தான். நம்ம இறங்கி கேஷுவலாக நார்மலாக ரோட்டில் போகிற மாதிரி போயிட முடியாது. அங்கே போய் நின்றுக்கணும், ஒரு டீ சாப்பிட்டுக்கணும், உக்காந்துக்கின்னு அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் இதில் பெரிய விஷயம்னா, நம்ம ஒரு வெளியூருங்களுக்கெல்லாம் போகிறோம், இயற்கை சூழ்நிலாம் இருக்குதுன்னா அங்கெல்லாம் உக்காந்துக்கின்னு என்ஜாய் பண்ணிக்கின்னு 10 நாள் 20 நாள் என்னாலும் பரவாயில்ல. இந்த மேட்டுப்பாளையம், இந்த கோயம்புத்தூர், அதுக்கு இது டேமு கிமுன்னு அது கொஞ்சம் அத நம்ம வெக்கேஷன் தான் படத்தோட ஷூட்டிங்லேயே கூட்டு போயிடுறாங்க. அது அது ஒன்று இருக்குது என்ஜாய்மெண்ட்டுங்கிறதுன்னு. எல்லாமே மாறி மாறி வரும். நடிகர்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் வேல்யூபிளானாலும் உங்களுக்கு வெளியில் எவ்வளோ விஷயங்கள் வந்து எல்லாமே நம்மளை முன்னிலைப்படுத்தி இருக்கிறதுல எல்லாமே விரும்புறதுக்கு காரணம், எங்கே போனாலும் நம்ம ஒரு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க, நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, நமக்கு கூட்டு உட்கார வைக்கிறது. ஆனால் சொகுசான சில கஷ்டங்கள் வந்து சில இனிமையான சில சொகுசான விஷயங்களுக்கு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். கிரேட். அந்த கஷ்டங்கள்லாம் அதில்